விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுத்தாரு. அந்த அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு ஒரு குரூப் இழந்தாங்க. அந்த குரூப் யாருனாக்கா நாய் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சியினர் என்ன பண்ணாங்கன்னா, தீரன் திருமுருகன் ஒரு வக்கீல் வண்டுமுருகன் ஒருத்தர் இருக்காரு அப்படி அந்த கட்சியில நான் தான் வக்கீல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருனாக்கா இந்த 31 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. வழக்க தொடுத்து நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறமா இப்ப என்ன பண்ணிருக்கு திரும்ப உச்ச நீதிமன்றம் வண்டுமுருகா வா அப்படின்னு சொல்லி சம்மிட்டியாலே நறுக்குன்னு கொட்டி நிக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி தெளிவாக பேச போகிற மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 27 41 குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 41 குடும்பங்களை சேர்ந்த உறுப்பினர்கள், அதாவது 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிரிழந்த சம்பவம் கரூரில் நடந்தது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்து 10ஆம் தேதி 31 குடும்பங்களுக்கு வந்து நான் வந்து அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. இவனுங்க நாய் தமிழர் கட்சி என்ன பண்ணுறாங்கனாக்கா 8ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் தேதி ஜூலை 8லே போயிட்டு நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்னு சொல்லிட்டு கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க உயர்நீதிமன்றத்தில். அது ஃபைலுக்கு வந்த பின்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 27ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து, அதாவது கரூர் சம்பவத்தை பற்றி கேஸ் எடுக்கப்படுது. அப்போ நாம் தமிழர் கட்சி வாதாடி அந்த 31 குடும்பங்களுக்கான அரசு வேலையை ரத்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை 29ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. அதாவது பக்கம் இப்போ மனு கொடுக்குறாங்க, பெட்டிஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கேஸ் வந்து இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த நாய் தமிழர் கட்சியெல்லாம் இருப்பாங்கல்ல, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு கத்தின்னு ஜோம்பிஸ் கூட்டம் மாதிரி இருந்தாங்க. அதாவது அதுக்கப்புறம் ஒன்று பண்ணானுங்க, தளபதி விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இப்படி பண்ணார் பார்த்தியா, அதை இப்படிலாம் பண்ணியிருந்தானுங்க. அடா பாவிலா, 41 குடும்பங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருணை அடிப்படையில் ஒரு அரசாங்கம் கொடுக்குது வேலை. தளபதி அவர்களை பார்க்க வந்து அந்த இன்னைக்கு வந்து அரசாங்கத்தை அவர் ஏற்று நடத்துறாரு. அந்த 41 குடும்பங்களும் 31 பேருக்கு அரசு வேலை கொடுக்குறது உங்களுக்கு என்னடா, அதில் என்னடா மண்ணள்ளி போடுறதுல உங்களுக்கு அப்படி என்னடா சந்தோஷம் இருக்கு? அதுதான் நம்மளுக்கு தெரிய வரல மக்களே. ஒரு குடும்பத்தை, அதாவது இவங்க ஓகே 31 பேர் அரசு வேலை கொடுத்துருக்காங்க. ஏன்னா கலெக்டர் வேலையெல்லாம் கிடையாது, கிளர்க்கு அடிப்படை அந்த விஓ போஸ்ட்டுக்கு அடிப்படையில் அவங்களுக்கான இந்த விஓ கீழே அந்த துணை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் ஒரு 10,000 15,000 அப்படியான ஒரு வேலைகள் தான் அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏற்ப வகையில் ஒரு அரசு வேலையை தளபதி அவர்கள் கொடுத்தாரு. இதை தடுத்து நிறுத்தி அந்த 31 பேர் குடும்பத்துக்கும் மண்ணவாரி போட்டுட்டு இவருங்க ஏண்டா டேய் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே என்ன கேட்டிருக்குன்னா, தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட 31 பேர்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு வேலை தடுத்து நிறுத்துவதற்கு நீங்கள் யார் என்று நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டுச்சு. அவங்களுக்கெல்லாம் மெட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து இடைக்கால தலையும் உத்தரவு போட்டாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இடைக்கால தடை உத்தரவும் உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கு. போதுமாடா நாய் தமிழர் கட்சிங்களான்ற மாதிரி அவங்களுக்கு சம்மிட்டியால் அடிக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் 31 குடும்பங்கள் அரசு வேலை கொடுக்குறாங்க, அவங்க குடும்பம் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது. அந்த அவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தானே, இன்னும் ஆந்திராவிலேருந்து வந்துடலையே, கேரளாவிலேருந்து வந்துடலையே, இந்தியிலேருந்து அதாவது வடநாட்டிலேருந்து வந்து பிழைக்கலையே, அவங்க இல்லை கர்நாடகாவிலேருந்து பிழைக்கலையே, அவங்க தமிழர் தானடா. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு தமிழனுக்கு ஒரு வேலை கிடைச்சி அவன் வாழ்வாதாரத்தை தேடத்துல உங்களுக்கு அந்த குடும்பத்துக்கு கிடைக்குது என்னடா உங்களுக்கு சந்தோஷம்? அப்படிலாம் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே மண்டையில் சம்மிட்டியால் நறுக்கு அடிச்சிருக்காரு. இந்த அடியில் நாய் தமிழர் கட்சிங்கெல்லாம் துணியாக காணும் துண்டாக காணும் ஓடி இருப்பானுங்க. அதாவது யாரோ ஒரு வகையில் ஒரு குடும்பம் ஏதோ ஒரு வகையில் அந்த குடும்பம் முன்னேற போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்திருப்பாங்க. அத்தனை பேர் வாழ்க்கையிலையும் மண்ணள்ளி போட்டதை இந்த நாம் தமிழர் கட்சி மறக்கவே முடியாது. ஏன்னா இவங்க இது மட்டும் இல்லை மக்களே, இவங்க இந்த தீரன் திருமுருகன் ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தியா, வக்கீல் வண்டுமுருகன் சொல்லிட்டு, இவர் யாரும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது அண்ணன் சைமன்கிறாருல்ல திரள்நிதி வாங்குவார் தெரியுமா, ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் போட்டுட்டு நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரள்நிதி வாங்குவார் பார்த்தியா, அதே மாதிரி தான் இந்த தீரன் திருமுருகன் ஒரு வீடியோ ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் போடுறேன் கீழே. முன்கூட்டியே அந்த துறைக்கு நம்ம சொல்லிட்டோமாக அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனால சைலண்டா வச்சுட்டு தான் நாங்க இந்த வழக்கை தாக்கல் பண்ணுவோம். அதனால பொது மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள இருந்து ஒரு ஆள் தான் உங்களுக்காக போராடுறேன். நீங்க கொடுக்குற அந்த ஸ்பான்சர், அந்த நிதி உதவி எனக்கு இன்னும் உத்தேவத்தை கொடுக்கும். அதனால என்னுடைய அன்பு தமிழ் மக்களுக்கு போடுற பொதுநல வழக்குகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி நான் இந்த மாதிரி பொதுநல வழக்கெல்லாம் தொடர்ந்து நடத்துகிறேன், எனக்கு ரொம்ப மணி கஷ்டமாக இருக்குது, எனக்கான பொருளாதார நெருக்கடி ரொம்ப வந்துடுச்சு, நீங்கள் பணமெல்லாம் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு
சைமன் தான் திரள் நிதி வாங்குறான்னு பார்த்தாக்கா இந்த வக்கீல் வண்டுமுருகனும் அதாவது வக்கீல் வண்டுமுருகனும் திரள் நிதி வாங்குறான். என்னடா இது திரள் நிதி வாங்கி புழப்பு நடத்த கொண்டு இந்த நாம் தமிழர் கட்சினாரா இன்னும் அந்த தம்பிங்க நம்பிட்டு இருக்காங்க. தம்பிங்களா, நான் எப்பயும் நல்லா சொல்றேன் பாருங்க, தளபதி விஜய் அவர்களை பிடிக்கலன்றீங்களா? நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க, திமுக ஏடிஎம்கே இவங்க எல்லாம் கூட்டு கலவாணி தான். நான் என்ன தளபதி பிடிக்கலையா, அண்ணாமலை போயிருங்க. நானே சொல்றேன், அண்ணாமலை கட்சின்னு அவரு ஒரு அதிகாரி, ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் ஐபிஎஸ் இருந்திருக்கிறவர், நல்லா படித்தவர், அவர் பக்கம் கூட போயிருங்கடா. இந்த நம்பி சீமானை நம்பி வாழ்க்கையை பறி கொடுத்துடாதீங்க. அதாவது உங்ககிட்ட இருக்கிற காசை புடுங்கு கொடுத்துருக்கா தான் அந்த அரசியல் பண்ணுற. அப்படி அவர் வருமானம் வர்றது இசு கார்லேருந்து பென்ஸ் கார் டெவலப் ஆகிருக்காரு. தான் பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்து முடிச்சு அவங்களாம் பெரிய பெரிய வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. நாம் எங்கேயும் செட்டில் ஆக மாட்டோம், இதே குட்டையில் குதிரை ஓட்டின்னு தான் இருப்போம். மக்களே, இவங்க வந்து திருடுவதற்காகவும் மக்களை புரண்டி தின்னுவதற்காகவும் தான் ஒரு கட்சி நடத்துகிறாங்க. அதுக்கு பேர் தான் நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட சைமனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலையாளி கேட்டாக்கா, நான் நாம் தமிழர் கட்சிக்காரன், நான் நாம் தமிழர், செந்தமிழன். அதாவது தந்தை பெயரை ஜப்பாசி என்பது தந்தை பெயரை மறைத்து விட்டு தமிழக மக்களை சைமன் என்பதை சீமான் என்று மாற்றிவிட்டு தமிழக மக்களை எப்படியெல்லாம் ஒரு நூதன முறையில் எப்படி ஏமாத்தினா ஏமாறுவோன்றத கச்சிதமாக செய்கிறாங்க. அதை மட்டும் நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது. இவங்க 31 குடும்பங்களை ஒரு வாழ்க்கை வாழ்வாதாரத்தை கெடுத்தது மட்டும் இல்லாமல் இதை மேல்முறையீடு செஞ்சு அதாவது சென்னை அதாவது உச்சநீதிமன்றத்தில் அரசு தமிழக அரசு சார்பில் கேஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வழக்கு தொடுறாங்க. ஆனால் இந்த தேர்தல் நான் விட மாட்டேன், நீ அங்கே போனால் விடுவீங்களா, அங்கே போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு சம்மிட்டி வேலையை அடித்து போங்கடான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. இதான் நடந்தது மக்களே. ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ், அந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும். 31 பேர் குடும்பம் தளபதி அவர்களை பார்க்க வந்துட்டாங்க. அவங்களோட வாழ்வாதாரமும் அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழர். ஏன்னா ஆந்திராவில் அவங்கள எங்கடா வந்து யாருடா கொடுத்தாங்க கவர்மெண்ட் உத்தியோகம்? ஏண்டா இவளையெல்லாம் நீங்கள் கேஸ் போடக்கூடிய நீங்கள், நீதி நேர்மையை பேசக்கூடிய நீங்கள், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா திருச்சியில் ஒரு சம்பவம் தெரியாதது இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அரசு வேலை தர்றதுக்கு பல லட்சங்களை வாங்கின்னு வேலை கொடுத்தாங்க. அது யார், அது உங்களுக்கே தெரியும். அதாவது என்னன்னாக்கா மாநகராட்சி சார்பில் எல்லாருக்கும் பணம் வாங்கி கொண்டு வேலை போட்டாங்க. அது எந்த ஆட்சியில் பண்ணாங்க? அப்போல்லாம் நீங்கள்லாம் வந்து எங்கடா போனீங்க? காசை வாங்கின்னு வேலை கொடுத்தவனுங்க கேஸ் போட மாட்டாங்க. அதாவது காசே வாங்காமல் வேலை கொடுக்குறாங்க பார்த்தியா, கருணை அடிப்படையில் இதுக்கெல்லாம் கேஸை போட்டு தடுத்துவானுங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் அடிப்படை கொள்கை. நன்றி, வணக்கம்.